ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. யாருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு காத்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கே நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த தடவை நிறைய காலேஜஸ் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வைக்கணும், நிறைய கோர்சஸை லிஸ்ட்டில் வைக்கணும். எவ்வளோ சார் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது? மினிமம் 100, மேக்ஸிமம் 500 கூட வைக்கலாங்க. ஏன்னா அப்படி வச்சு தான் ஆகணும், அவ்வளோ பெரிய காம்படிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ஜோன், சென்னை ஜோனில் இன்னமும் சில கல்லூரிகளில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி சீட்ஸ் நிறைய வேக்கண்ட் இருக்குது. இன்னும் சில நல்ல கல்லூரிகளில் வந்து இன்னும் ஈவன் பிசி அங்குங்குவாங்க நல்ல சீட் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர், சென்னை நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்து எல்லா ஏரியாவிலையுமே நான் வந்து படிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வேணும், எங்கள் ஏரியாவிலேயே நான் பார்க்குறேன், எங்கள் ஏரியாவில் பெஸ்ட் காலேஜ் சொல்லுங்கள் சார். எஸ், எல்லாமே தனித்தனியாக அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போகுது. இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் நம்ம சென்னை பார்க்கலாம், அடுத்த வீடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. ஹலோ அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. எங்கேருந்து பேசணும்னா டிஎன்இலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் டிஎன்இலேருந்து யாரும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த டிஎன்இலேருந்து பேசுறது எல்லாமே இந்த லோக்கலில் தர மட்டத்துக்கு இறங்கி பேசுகிற ஒரு யாரோ ஒருத்தவங்க, ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ட்ரஸ்ட்லேருந்து இருக்கலாம், இல்லைனா வந்து எங்களை மாதிரி யூடியூப் அப்படிங்கிற போர்வையில் பேசக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஏன்னா யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாமே கேரியர் அனலிஸ்ட், கேரியர் கைடன்ஸ்னு சொல்லி இன்னைக்கு தட்டினோம்னா ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் இன்ஸ்டால ஒரு பக்கம் போடும் போடுறாங்க. ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டால வந்து பேசுனாங்கன்னா சூப்பராக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது இன்ஸ்டால பேசுனா கொஞ்சம் அட்ராக்டிவ் வந்து இன்னும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அவங்க சொல்லக்கூடிய சில கல்லூரிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் காரணம் நீங்கள் தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே டிஜிட்டலில் முடிக்கிட்டோம். யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இன்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்க்குறது தப்பு இல்லை, பார்க்குறது எடுக்கிறதும் தப்பு இல்லை. நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறவங்க உண்மையிலே ஜெனியூன் தானா, அவங்க உண்மையிலே கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களா, அவங்க அனலைஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்களா. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும். ஆனால் சொல்கிறதுல ஒரு நியாய தர்மம் இருக்கணும். ஏன் அப்படின்னா எஜுகேஷனுங்க. ஒரு குழந்தை 12 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்குது. 12 வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுடைய கனவு, அந்த குழந்தையை அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், மதவாக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கே கடனுடனே வாங்கி அவங்கள படிக்க வச்சு, பல பேர் வீட்டை அடமானம் வைக்கிறாங்க, பல பேர் வந்து நகைகளை அடமானம் வைக்கிறாங்க, பல பேர் கடனுக்காக ஏங்கி நிற்கிறாங்க, பல பேர் பேங்க் லோனுக்கு போகிறாங்க. இது எதையுமே பார்க்கறதில்ல. ஒரு ஸ்டூடெண்ட்டோட வழி என்ன, ஒரு பேரண்டோட வழி என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, எதுவும் பார்க்கறதில்ல. எங்கேயோ ஒரு இடத்துல படிக்க தானே போகிறான், அது இங்கே படிச்சுட்டு போட்டுமே அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள். ஓகே, அஃப்கோர்ஸ் அதில் அப்படி வழிகாட்டுறதுல கூட நல்ல கல்லூரிகள், இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு நல்ல கல்லூரிகளை நீங்கள் தாராளமாக வழிகாட்டலாம், அந்த கல்லூரிகளில் பேசலாம். ஆனால் அது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு கல்லூரி 60,000 ரூபா கொடுக்குறாங்களா, அது சூப்பர் கல்லூரிங்க. 50,000 ரூபா கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லைங்க. 40,000 கொடுத்தா சுமாரான காலேஜ் தாங்க. 25,000 கொடுத்தா எல்லா காலேஜுக்காலும் அதான் கொடுக்குறாங்கப்பா, 10ஓட 11 லிஸ்ட்டில் போட்டு விடுப்பான்னு சொல்கிறது. 25,000க்கு கீழே கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நல்ல கல்லூரியே கிடையாதுங்க, அந்த லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க. ஒரு காசு கொடுக்கலன்னா நல்ல கல்லூரியே வெளியில் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இது யாரையும் குறை சொல்லுங்கிறதுக்காக இல்லை மக்களே, நீங்கள் விழிப்புணர்வு இருக்கணும். நீங்கள் ஏமாறுறீங்க, அவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இயலாமை அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானமாக மாறுது. நான் இங்கே வருமானம் சம்பாதிக்கிறவங்களையோ யாரையுமே நீங்கள் நம்ம வந்து குறை சொல்லுங்கிற நோக்கத்தை சொல்ல, கல்லூரிகளோட லிஸ்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜென்யூனாக, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, எதிர்காலத்தில் ஒரு பையனுடைய வாழ்க்கை அங்கே இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தயவுசெய்து பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, 1 வருஷம் பண்ணுறீங்க, 2 வருஷம் பண்ணுறீங்க, 3 வருஷம் பண்ணுறீங்க, செட்டில் ஆயிடுறீங்க லைஃப்பில். அந்த பையன் 40 வருஷம் வாழ்க்கை இருக்குங்க. எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் 50,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டு அந்த பையனோட வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குரிய ஆக்க வேணாங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளோட இந்த வீடியோவில் நான் வந்து உள்ளே கொண்டு போய் லிஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த லிஸ்ட்டு கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு இதை அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 100% உண்மை இல்லைனாலும் ஒரு 95% வந்து உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை பிடிச்சிருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எதோ அதெல்லாம் லைனாக லிஸ்ட் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டோ அதெல்லாம் லிஸ்ட் போடுங்க. அப்படி சாய்ஸ் ஃபில்லை நீங்கள் பண்ணுங்கள். வேறு யார் கையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு என்ன நடக்கும்னா, நல்ல கல்லூரிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஓவர் நைட்டில் வந்து ஒரு நல்ல கல்லூரிங்கிற பாயிண்டில் மேலே தூக்கி வச்சுருவாங்க. போன தடவை நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு யூடியூப் எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒருத்தர் வந்து நம்பிக்கையை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் அழகாக பேசியிருக்கார். நான் உங்களுக்காக தான் இருக்கேன், நான் கரெக்டாக நீங்கள் வந்து நான் உங்களுக்காக தான் இருக்கேன், நீங்கள் வந்து யார்ட்டையும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கரெக்டாக போகக்கூடாது, பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், நீங்கள் வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு போகணும், பணத்தை பிடுங்குறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. கரெக்ட், உண்மைதான், நல்ல வழிகாட்டுதல். ஆனால் சொன்ன அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா 500 பேர்கிட்ட பாஸ்வேர்டு வாங்கி வச்சிருக்காங்க. 500 பேருக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, ஓகே, பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணி கொடுக்கும்போது அவங்க மார்க் என்ன, அவங்க எந்த கல்லூரிக்கு போகணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரியான லிஸ்ட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லையா? அது நடக்காமல் திடீர்னு போடும்போது ஒரு கல்லூரியை போட வேண்டியது, கடைசி நேரத்தில் கொண்டு போய் பார்த்துட்டு லாக் பண்ண வேண்டியது, லாக் பண்ணி அந்த மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ்க்கு சரியான கல்லூரி கிடைக்காம
தப்பு பண்ணிட்டோமே, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது கூட நான் அப்படிதாங்க, நீ எதுக்கு கொடுத்த, நான் சொன்னேன்ல அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட பேசினாங்க, அதை தான் இங்கே அப்படியே நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஸோ யாரோ ஒரு மனசு புண்படுறதா இருந்தால் பகிரமான ஒரு மன்னிப்போட அந்த வீடியோக்குள்ள போகிற சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இப்போ நிறைய கல்லூரிகள் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இதில் ஏன் சார் பிஎஸ்சி நீங்கள் மேலே வைக்கல, நம்பர் 1ல கொண்டு ராமகிருஷ்ணா வச்சிருக்கீங்களா, நீங்கள் தான் ராமகிருஷ்ணா வாங்கிட்டீங்களா நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி கல்லூரி, சிஐடி கல்லூரி, பிஎஸ்ஜி ஐடெக், ஜிசிடி, குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், கேபிஆர் போன்ற பிரபலமான கல்லூரிகள் வந்து கோவையில் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. அங்கங்க வந்து 1 சீட் 2 சீட் 3 சீட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ்சி எஸ்டி சீட்டில் இருக்கு. நீங்கள் வேக்கன்ட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு அந்த கல்லூரிகளில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து ஹையர் கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போட்டு எடுத்துக்கங்க. அதை தவிர இங்கே போட்டிருக்க கல்லூரிகளில் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து சில கல்லூரிகளில் வந்து அதிகமாக இருக்குது, சில கல்லூரி கம்மியாக இருக்குது. பட் இந்த கல்லூரிகள்லாம் 3rd ரவுண்டில் போகிறவங்க கோயம்புத்தூரில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரிகளாக இருக்கும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிங்க. ஸோ இங்கே போட்டிருக்கிறது வந்து நம்பர் 1 2 3 அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சாய்ஸ் ஆர்டருங்கிறது நம்ம 1 2 3ங்கிறது இங்கே சீரியல் நம்பராக தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நம்பர் 1 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தாராளமாக நீங்கள் கோயம்புத்தூரில். நம்பர் 2 என்ஜிபி டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்பர் 3 கேஐடி காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்பர் 4 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நம்பர் 5 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. நம்பர் 6 பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். நம்பர் 7 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நம்பர் 8 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 27. ஸோ தயவு செய்து அந்த கோடை கரெக்டாக பார்த்துக்குங்க. கோடை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். டானிஷ் அஹ்மத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் குறைய நீங்கள் பார்த்து கொஞ்சம் மாற்றி இது எப்படி வேணாலும் போட்டுக்குங்க. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அண்ட் பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ மொத்தம் 28 கல்லூரிகள் இருக்கு. இந்த 28 கல்லூரிகள் கோயம்புத்தூர்ல 3rd ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக உங்கள் சாய்ஸஸ்ல வச்சுக்கலாம். உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை ப்ரிஃபரன்ஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் யார்ட்டையாவது ஐடியா கேட்டிங்கன்னா அந்த ஐடியாவில் இந்த ஓரளவுக்கு ப்ரையாரிட்டி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. திடீர்னு கீழே இருக்கிற கல்லூரியை மேலே வச்சு இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக சூப்பராக உண்மையிலே அப்படிதானா, அது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு வழி தேடிக்கிறதுக்காக பண்ணுறாங்களா மட்டும் தயவு செய்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சென்னையில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களது சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you.